இவங்க தான் வந்து சொன்னாங்க என்ற மாதிரிலாம் போகுது. இப்போ 25 வருஷம் 20 வருஷமா கள்ளக்குறிச்சியில் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி மீறி வந்தா கல்ல அடிச்சுட்டான் போடுவோம். ஊர் பொதுமக்களும் நாங்களும் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் மாமெல்லாம் கட்டி லஞ்சம் கொடுத்து பண்றாங்களா இல்ல அவங்க கையால் வச்சிருக்காங்களா? 24 ஹவர்ஸும் விழித்துட்டு தான் இருக்கிறாங்க. இறந்தவங்கலாம் வந்துட்டாங்கன்னா திருப்பி பிரச்சனை அதிகம் ஏற்றுக்கவே முடியாது. குவாட்டர் அதிகமாக ரேட்டுனோன்னு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நீங்கள் பார்ப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதி அருகே உள்ள கருணாபுரம் என்ற கிராம பகுதியாகும். இந்த கருணாபுரம் கிராம பகுதியில்தான் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 65 பேர் இதுவரையில் பரிதாபமாக மரணம் அடைந்திருக்காங்க. இந்த கருணாபுரம் பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் தான் வசித்து வருவதாகும். இந்த பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும், இந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து அருகே உள்ள காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் அந்த கள்ளச்சாராயம் விற்பவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. என்னைக்கு அந்த கள்ளச்சாராயம் அருந்தி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்தார்? என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை நைட்டு குடிச்சிருக்காங்க, புதன்கிழமை காலையிலயும் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சிட்டு மயங்கி நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் மயங்கி வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் எப்பயும் போல குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு இதே ஒரு வேலை தானேன்னு சொல்லி சண்டை போட்டு நான் வேலைக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆகி எங்க மாமியார் ஆம்புலன்ஸ்ல ஜிக்மருக்கு கொண்டு போங்கன்ட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு நாளா சிகிச்சையில் இருந்தாரு? போன வாரம் புதன்கிழமை சிகிச்சை கொண்டு போயிட்டாங்க ஜிக்மூருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்தது. பாடி நைட்டு தான் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கு. கள்ளக்குறிச்சியில இருக்குது. இந்த மாமாந்தூர் ஜிஹெச்ல இருக்குது. இறந்தவங்க எல்லாமே இந்த கள்ளச்சாரத்தால இறந்துக்கிறாங்க. ஆனா வேற எந்த ஒரு காரணம்லாம் இல்ல. இந்த கள்ளச்சாரத்தால காலையில 5 மணிக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில 5 மணி மறுநாள் 5 மணி வரைக்கும், அதாவது 24 ஹவர்ஸும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, போலீஸ்காரங்களுக்கு தெரியுது, பக்கத்துல கோர்ட்டு இது, இந்த தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யாரும் கேட்கல, போகல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது பெருசா எடுத்துக்கும் இல்லை. ஊர் பொதுமக்களும் நாங்களும் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் மாமெல்லாம் கட்டிட்டோம், போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க, போனாங்க. நாங்கள் இந்த பெட்டிஷனுக்கு கொடுக்க வரப்ப நாங்கள் பசங்களா 10 பேருக்கு கேட்குறப்ப இப்போ இவங்க தான் சொன்னாங்க என்ற மாதிரிலாம் போகுது. போலீஸுக்கு தகவல் கொடுப்பீங்க, ஆனா போலீஸே அந்த சாரை விற்கக்கூடிய கூட சொல்லிடுவாங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சொல்லி பார்த்துட்டோம். குடிக்கிறப்ப கூட நிறைய பேர் சண்டை போட்டு அனுப்பிச்சு விடுவோம். ஆனா அது யாருமே எடுத்துக்கப்படல. எவ்வளவு நாளா இந்த பகுதியில இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது? 20 வருஷம் 30 வருஷமா கணக்கு. ஆனா இன்ன வரைக்கும் யாருக்கும் இந்த பாதிப்பு வந்ததில்லை. இந்த வாட்டி தான் பாதிப்பு வந்திருக்கு. அதுவும் ஒரே கிராமத்துல 64 பேர் இறந்திருக்காங்க இல்லையா? கிராமமே சுடுகாடா மாறி இருக்கு இல்லையா? இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமான, ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப யாருக்குமே ஏத்துக்க முடியல, மறக்க முடியாத ஒரு மரணம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம், இந்த இனிமேலுக்கு இது யாருக்கும் நடக்கக்கூடாது. இனிமேலுக்கு இது சுத்தமா எந்த இதுலயும் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கக்கூடாது. இது மூலமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு ஆகிக்கிறது கவர்மெண்ட் மூலியமா. அது மதுன்னா சாராயம் மட்டும் இல்ல, பீரு, பிராந்தி, விஸ்கி எல்லாமே மதுதான். அது ஃபுல்லா பூர்ண மதுவிலக்கு ஆகிக்கணும். இது ரொம்ப நன்றி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வேண்டுகோள். அதாவது தமிழ்நாட்டுல பூர்ண மதுவிலக்கு வேண்டும், இந்த கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், அதில் போதைப் பொருட்களும் ஒழிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. கோரிக்கை. இதனால உங்களுக்கே தெரியும், இதனால இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்துக்கிறாங்கன்னு தெரியும். இதுல இன்னும் இது வரைக்கும் நீங்க சொல்றது கம்மி தான். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். இன்னும் இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ஃபுல்லா விட்டா எங்கடா திருப்பி பிரச்சனை அதிகமாயிடுமென்ட்டு வருது. இப்ப பாண்டிச்சேரியில இருந்து 2 விடுறாங்கன்னா, சேலத்துல இருந்து 2, அப்படி முண்டியமாத்துல இருந்து 1, இந்த மாதிரி விடுறாங்க. 1 அந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இறந்தவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் எங்கட திருப்பி பிரச்சனை அதிகமாயிடுன்னா நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. டாக்டருங்களே சொல்றாங்க, போலீஸ்காரங்க சொல்லிட்டு போறாங்கப்பா, இறந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா திருப்பி பிரச்சனை அதிகமாயிட்டுன்னு சொல்லி அப்படியே பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மளிகை ஜாமான் வாங்க போது அவர் சொல்றாரு. இன்னைக்கு காலைல இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது,
இனியும் நடக்கவும் கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ உங்க வீட்டுல 2 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அரசாங்கம் கொடுக்கின்ற நிவாரண நிதி வந்து மரணத்துக்கு நிகரானதா? ₹1,00,000 இல்ல, விலை உயிர் என்பது விலை மதிக்க மதிக்க ஒண்ணு. முடியாது. ஆமா ஆமா, அது வந்து 20 நாள் கொடுத்தது 20 நாள் தான் எடுக்கப்படும். யாராலும் எடுக்கப்பட முடியாது. அது காசு பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இடையில வந்து இந்த கள்ள சாராயம் கொடுத்து உயிரை எடுப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏத்துக்கவே முடியாது. குறிப்பா இந்த கருணாபுரம் கிராமம் அமைந்துள்ள அருகே வந்து கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உள்ளது, காவல் நிலையம் உள்ளது, வட்டாட்சியர் அலுவலகம், சர்பதிவாளர் அலுவலகம் என எல்லா அலுவலகமே வந்து பக்கத்திலே வந்து அமைந்து உள்ளது. ஆனா இருந்த போதிலும் இந்த கருணாபுரத்துல வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ள சாராயம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றால் வந்து அரசாங்கத்தின் அதிகாரிகள், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்த பிரமுகர்களுடைய உதவியோடு தான் வந்து இங்க கள்ள சாராயம் வந்து விற்பனை செய்யப்பட்டதாக வந்து இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிள்ளைங்க தகப்பனை இழந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு கொடூரம் எங்கேயுமே நடக்காதபடிக்கு அரசாங்கமும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கள்ள சாராயமே எங்கேயுமே காசாதபடிக்கு தடை பண்ணணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா வந்து இப்ப என் கருணாபுரத்துல அதிகமா புருஷனை இழந்தவங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை இழந்த அவங்க கொடுக்குற பணம் வந்து தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்களுக்கு அது ஈடாகாது. எவ்வளவு சொல்ல முடியல என்னால, அவ்வளவு சொல்ல முடியாத துயரத்துல இருக்கீங்க, வேதனை. நீங்க எவ்வளவு நாளா இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க? நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறேன். ஆனா இங்கதான் இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இங்க எங்க ஊருக்குள்ள விக்கிறாங்கதான், இந்த மாதிரி இறந்தது கிடையாது. நாங்க எவ்வளவோ சொல்லி கூட நாங்க மாமூல் கட்டுறோம் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். குடிச்சிட்டு வீதி மேல போகும்போது பொட்ட பிள்ளைங்களை வெளியில விடுறது கூட எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது பொட்ட பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுவாங்களோ இறண்டுவாங்களோங்கிற பயம் இருக்கும். அவங்கள்ட்ட சொல்ல போனா நாங்க மாமூல் கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு இதுல பேசுறதுனால அரசாங்கமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போது நாம என்ன அப்படின்ட்டு விலைக்கு போறதா இருக்குது. பக்கம் விற்கிறாங்க, போய் குடிச்சிட்டு வராங்க. டெய்லியும் போறவங்க தான் எல்லாம் மூட்டை தூக்குறவங்க டெய்லியும் போய் குடிக்கிறாங்க தான். ஆனா அன்னைக்கு என்னவோ அது மாதிரி விஷங்கள் வந்தனால அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா வித்துட்டு இருக்காங்க அவங்க. இது வரையும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. உயிருக்கு ஆபத்தான ஆனது கிடையாது. இப்பதான் அந்த மாதிரி ஆயிருக்கு. போறவங்க அவங்கவுங்க போறவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மூட்டத்துக்கு போறாங்க, வீட்டுல கொடுத்தும் கொடுக்காம சண்டை வருது, பிரச்சனை வருது. ஆனா அந்த பழக்கத்தினாலதான். இந்த கிராமத்துக்கு பக்கத்துல நீதிமன்றம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இருந்தும் அவங்க அப்படிதான் பண்றாங்கன்னா அப்ப என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவங்க லஞ்சம் கொடுத்து பண்றாங்களா, இல்ல அவங்க கையால் வச்சிருக்காங்களா, அது எங்களுக்கு தெரியாது. 4 பாக்கெட் அடிச்சேன், ரத்தம் வாந்தி வந்தது, வயிற்றால ஒரு 4 முறை போச்சு. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நெரும்பு இன்ஜெக்ஷன் ஒரு 2 போட்டாங்க, ரத்த வாந்தி வந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் குளுக்கோஸ் ஏற்றினாங்க. இப்போ நார்மலாக இருக்கிறேன். எந்த மருத்துவமனை சிகிச்சை பெற்றீங்க? கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், மெடிக்கல் காலேஜ். எத்தனை நாள் மருத்துவமனையில் இருந்தீங்க? 8 நாள் இருந்தேன். 8 நாள். நீங்களும் அந்த விஷ சாராயத்தை குடிச்சிங்க? ஆமா, 4 பாக்கெட் அடிச்சேன். 4 பாக்கெட். எவ்வளவு நாளா அந்த சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அன்னைக்குன்றது கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. என் கூட நிறைய பேர் ஆஸ்பத்திரியில இன்னும் இருக்கிறாங்க. 46 பேர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. நேற்று சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். அதாவது அன்னைக்கு சாராயம் குடிச்சிங்க இல்லையா, வழக்கமான அளவோடு குடிச்சிங்களா, அளவுக்கு அதிகமா குடிச்சிங்களா? வழக்கமான அளவு தான் குடிச்சது. இதுக்கு மேல கள்ள சாராயம் குடிப்பீங்களா? இல்ல, கண்டிப்பா குடிக்க மாட்டீங்க. நீங்களும் குடிக்க மாட்டீங்க. உங்க பகுதியில கள்ள சாராயத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டீங்க. அப்படி மீறி வந்தா கல்லால அடிச்சுதான் கொள்ளுவோம். வேற வழி இல்ல. ஒரு மிருகத்துக்கு அடிச்சதுக்கே அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணாங்க. இத்தனை பேர் சாவடிச்சிருக்கிறான். இவங்களுக்கு என்ன தண்டனை தரப்போறாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அது மக்கள் கிட்ட விட்டாலும் சரி, சட்டத்தால கொடுத்தாலும் சரி. ஆனா தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தாதான் தமிழ்நாட்டுல நிம்மதியா வாழ முடியும். வந்து கள்ள சாராயம் இருக்காது, விற்பனை வந்து இருக்காது. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணணும். அவர் விலை ஏத்தனால்தான் விலை கம்மியா இருக்கு தேடி போறோம். அதுக்காக கவர்மெண்ட் நிர்ணயம் விலை வச்சா நாங்க அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. மதுபான விலை வந்து 150 ரூபாய் விற்கிறான். சாராயத்துக்கு போனீங்க 150 ரூபாய் விற்கிறான். அந்த 150 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு இவன் விற்கிறான். 30 ரூபாய் இருந்துச்சுன்னா தக்காளி 1 கிலோ வாங்க முடியும். அதனால இது தேடி போறாங்க. நீ அதை குறைச்சா இதுக்கு போக மாட்டாங்க. அதுதான் காரணம். எல்லாரும் வந்து கள்ள சாராயம் குடித்ததுக்கு காரணம் வந்து மது கடையில மதுபான விலை அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து கள்ள சாராயத்தை நோக்கி போனீங்க. அதனால வந்து
இறந்து போக வழி நிலைமை இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சா அவன் கள்ளக்குறிச்சியில் வித்துட்டு தான் இருக்கிறான். அப்படி நடந்தது கிடையாது எதுவுமே. இப்பதான் அது ஃபர்ஸ்ட் இது கள்ள சாராயம் கள்ள குடித்து சாராயம். உங்க வீட்டுல யாரு எங்க அம்மா மரணம் இறந்துட்டாங்க ஐயா. உங்க அம்மா எவ்வளவு நாளா கள்ள சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க? எங்க அம்மா இப்ப நடுவு சென்டர் தாங்க ஐயா சாப்பிட்டுட்டு சமீபமா குடிச்சிட்டு இருக்காங்க. குவாட்டர் அதிகமா ரேட் என்னோடனே சரி 50 ரூபாய் 60 ரூபாய் தானே அப்படின்னு போறவங்க மூட்டை தூக்கி போறவங்க அவங்க கையில கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. குடிச்சிருக்காங்க. குடிச்சிருக்காங்க. எந்த மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க? நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். அவர் இறந்துட்டாங்க. அவரை போஸ்ட் பண்ணி இப்போ வந்து அந்த கள்ள சாராயத்தால் வந்து மரணம் அடைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈடுகட்டும் வகையில நிதி கொடுக்குறாங்கல்ல, நிதி வந்து தேவையா அது சொல்லுங்க. தேவையில்லதான் உயிர் வந்துருமா? அது எப்ப நாங்க பணங்க சம்பாரிச்சிடலாம், உயிர் வர முடியாது. மரணத்துக்கு நிதி வந்து ஈடாகாது. கிராமமே வந்து சுடுகாடா மாறி இருக்கு. சுடுகாடா தான் மாறிடுச்சுங்க. ஏன்னா அது யாரும் இல்லாங்க யாரும் செஞ்சிருக்கிறாங்கன்னா அவன் விக்கிறவன் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஐயா. அவன் அப்படியாப்பட்ட ஆளும் கிடையாது. யாரோ அவனுக்கு விரோதி இருக்கிறவங்க யாராவது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப 25 வருஷம் 20 வருஷமா கள்ளக்குறிச்சியில வித்துட்டு இருக்கிறான். கள்ள சாராயம் வித்துட்டு அதே நபர் தான் விக்கிறான், வேற ஆளே இல்ல. ஆனா அவனுக்கு ஆகாதவங்க யாராவது செஞ்சிருக்கிறாங்க. அவன் அப்படியாப்பட்டவனும் இல்ல. அவனும் ரொம்ப ஏழையான பிள்ளைதான். அவனும் விக்கிறவனும் அவனும் வசதி இல்லை. இப்போ ஒருத்தான் அவன் தம்பி ஊனமுற்றவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒருத்தான் இவ்வளவுதான். பரமசிவம் தான் அண்ணன். அவர் தான் இப்போ இறந்துட்டாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாரு. என்ன ஒன்றுன்னா இப்போ ஒரு கள்ளச்சாராயம் விற்றதுனால தான் இப்போ எல்லாமே போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எதுவுமே வசதியெல்லாம் கிடையாது. இதே தான் அண்ணன் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் வீட்டில் சாப்பாடுங்கிற மாதிரி தான் இருந்தது. நமக்கு இடமும் கிடையாது, வீடும் கிடையாது, இதுவும் புறம்போக்கு இடம் தான். எதுவுமே வசதி இல்லாமல் தான் இருக்கிறோம். ஒன்றும் பண்ணாமல் அவர் ஓடனா உண்டு, இல்லைன்னா இல்லை. இங்கே தெருவே வந்து கள்ளச்சாராயத்தை வச்சு மொத்தமாக இந்த மொத்த ஊரே அழிச்சிட்டாங்க. கிராமத்தையே அழிச்சிட்டாங்க மொத்தமா. கிட்டத்தட்ட 65 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னி வரைக்கும் சரியா எனக்கும் தெரியல. ஆனா 60 தாண்டிடுச்சு. கிராமத்து 65 பேர் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். மொத்தமா ஒரு ஏரியா தெருவே காலி ஆயிடுச்சு. இது வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது தெரியல. கள்ளச்சாராயம் சாராயம் ரெண்டுமே தப்பு தான். கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட்டு எதாக இருந்தாலுமே எதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கூலிக்காரங்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கு உடம்பு வலிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் அதிக வேலையாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குற மாதிரி சாராயத்தை நோக்கி போய் சாராயத்தில் இந்த மாதிரி ஏதோ எத்தனாலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இத்தனை பேரை கொண்டுட்டாங்க. எல்லாம் இதுக்கு என்னவோ ஒரு வழியை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு என்னன்னு பார்த்து சொல்லணும். யார் யார் மேலே என்ன இதுவோ அதை நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கும் ஒரு இது என்ன சொல்றது, அவர் போனாதான் உண்டுன்னு இருந்தது. இப்போ அவர் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அவர் வந்து வீடு இல்லை எதுவுமே, இதெல்லாம் ஏதோ பார்த்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க மேல கொடுத்தாங்களா உங்களுக்கு? வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, எந்த சாராயமும் இல்லாம எந்த சாராயமா இருந்தாலும். ஏன்னா இதனால எத்தனையோ பேர் தாலியில இருந்து எல்லாமே போச்சு. பிள்ளைங்க எல்லாம் நடுத்தரல. பக்கத்துல கூட 2 பேர் அப்பா புள்ள 2 பேருமே செத்து போயிட்டாங்க. எங்க அண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க. கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாத பையன்தான். இந்த மாதிரிதான் அவனுக்கு வந்து அது கல்யாணம் பண்ணுங்கடான்றதுக்கு பண்ணாம இருந்து வேலைக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்து இதே தொழிலாவே இருந்தானா. அங்கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியாம வீடு கட்டாம அசக்காம நாடு தெருவில் பொங்கி தின்னுக்கிட்டு ஓடுறது ஒடியாருது இதே வேலையா பண்ணிட்டான். இப்ப அந்த தண்ணி குடிக்க போனதுனாலதான் அவனுக்கு இந்த வேலை. எல்லாம் அறியா பையன்தான். கண்ணிக்கு ஏமா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க அம்மா ஒண்ணு இருக்குது, அண்ணா ஒண்ணு இருக்காங்க. அது என்ன பண்ணுது ஏது தெரியாம அது கொஞ்சம் வயசானது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம தெரியாம இருக்காங்க. அவங்களால ஒண்ணும் இது பண்ண முடியல. இப்ப வீடு இல்லாத வாசல் இல்லாம நடுத்தல விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன செய்யுதுன்னு எங்களுக்கே தெரியல. அந்த கள்ள சாராயம் குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து சிகிச்சை பெற்று வராங்க. தினந்தோறும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில உயிரிழப்பு ஏற்படுகின்ற அந்த உடல்கள் வந்து இந்த கிராமத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த கிராமத்திலிருந்து அந்த சடங்கு செய்யப்பட்டு இந்த கிராமத்துக்கு அருகே உள்ள ஒரு ஆற்றில வந்து தற்காலிக ஒரு தகன மேடை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு 65 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. 65 நபர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து தகனமும் நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டுள்ள சம்பவம் வந்து இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தில் வந்து அடித்து உள்ளது. ஒரு கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் உங்களிடம் கொடுக்கும் விழிப்புணர்வு, பொதுமக்கள் யாரும்
கள்ளச்சாராயத்தை குடிக்க வேண்டாம், சாராயத்தை குடிக்க வேண்டாம், பாக்கெட் போட்டு சாராயம் யாராவது கொடுத்தால் குடிக்க வேண்டாம். காவல்துறையினர் கடுமையாக கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறார்கள். யாராவது கள்ளச்சாராயத்தை வைத்திருக்கிறார்கள் என்றோ விற்பனை செய்கிறார்கள் என்றோ உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறை அல்லது கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தின் தொலைபேசி எண் 9498100536 இந்த எண்ணில் நீங்கள் பேசலாம். உங்கள் கிராமம் போதைப் பொருள்கள் பயன்படுத்தாத கிராமமாக மாற்ற நீங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் போதைப் பொருள்களை பயன்படுத்த வேண்டாம். போதைப் பொருள்களினால் உடல் நலம், நாட்டின் நலம் பாதிக்கப்படுகிறது. எனவே யாராவது குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தால் அந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். போதைப் பொருள்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காவல்துறை உங்கள் நண்பன் போன்று உங்கள் பாதுகாப்பிற்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதி கூறுகிறோம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். இளைஞர்கள், இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் போதைப் பொருள்களுக்கு எதிராக திரண்டு போதைப் பொருள்கள் யாரும் பயன்படுத்தாமல் இருக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு ஊக்கமளித்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாராவது குடிபோதையில் அல்லது குடியில் அடிமைப்பட்டிருந்தால் அவர்களிடம் நல்வார்த்தைகளை சொல்லி மது பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், கள்ளச்சாராயத்தை குடிக்காதீர்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று இளைஞர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் கண்டிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்போது இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் யாரும் கள்ளச்சாராயம் குடிக்கவில்லை என்று காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் யாராவது சாராயம் பாக்கெட்டுகளை வைத்திருந்தால் காவல் நிலையத்துக்கு உடனே தெரிவியுங்கள், எங்களிடம் தெரிவியுங்கள் என்று வீடு வீடாக தெருவாக அனைத்து மக்களுக்கும் தகவல் சொல்லப்பட்டுவிட்டது. தினமும் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கும். யாரும் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். கூலி வேலை செய்பவர்கள் கூலி வேலை முடிந்தவுடன் இந்த மதுவை குடித்தால்தான் உடல் சீராக இருக்கும் என்று தவறான பழக்க வழக்கங்கள். எப்போது நீங்கள் மதுவையோ போதைப் பொருட்களையோ பயன்படுத்தினால் உங்கள் உடல் நலத்துக்கு கண்டிப்பாக கேடு. உடல்நிலை சரியாக இருக்காது, உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். திடகாத்திரமாக இருக்கின்ற ஒரு நபர் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் குறித்த காலத்திற்குள் அவர் உடல்நிலை சீராக இல்லாமல் அவருக்கு நோய் நொடிகள் பிரச்சனைகள் வரும், நரம்பு பிரச்சனைகள் வரும், கண் பார்வை பிரச்சனை வரும், நேரத்திற்கு வேலை செய்ய முடியாத ஒரு நிலை வரும். எனவே பொதுமக்கள் யாரும் போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம், போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டாம், சாராயம் குடிக்க வேண்டாம் என்று கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிராமத்துல ஒருவர் உயிரிழந்தாலே அந்த கிராமம் வந்து அந்த சோகத்திலிருந்து மீள்வதற்கு 1 வார காலம் 1 மாத காலம் ஆகும். ஆனா இந்த கிராமத்துல 65 நபர்கள் வந்து ஒரு கிராமத்துல மரணம் அடைந்திருப்பது வந்து இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சோகத்திலிருந்து இந்த கிராமம் மீள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து பெற்றோர் இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த தாய்மார்கள், அதே போல வந்து பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் என சொல்லனா துயரத்துல இந்த கிராமம் வந்து மூழ்கி உள்ளது. தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் வந்து கள்ளசாராயம் விற்கக்கூடாது, கள்ளசாராயம் விற்றாலும் அதை வாங்கி குடிக்கக்கூடாது. கள்ளசாராயத்தால் எந்த விதமான ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வண்ணம் தமிழக அரசு வந்து கண்காணிக்க வேண்டும்.
அந்த கள்ளசாராயம் விற்பவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த கிராமத்து மக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது. இந்த கள்ளசாராய உயிர் இழப்புக்கு அரசாங்கம் அளிக்கும் நிதி வந்து எந்த விதத்திலும் ஈடுகட்டாது. உயிருக்கு பணம் நிகரானது அல்ல. அதான் நிதி கொடுத்து அந்த மரணத்தை மறைக்க நினைக்கும் தமிழக அரசுக்கு வந்து இந்த பகுதி மக்கள் வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. 2023 இதே போல விழுப்புரம் மாவட்டத்துல 22 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தாங்க. இதே திமுக ஆட்சியில 2வது முறையாக தற்போது 65 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில வந்து ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்திருப்பது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த 100ஓடு முடியல இன்னும், அதாவது இன்னும் 150 பேர் வந்து 4 அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்காங்க. அவங்களும் வந்து சிகிச்சை பலனின்றி உயிர் இழப்பு ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. அது உயிரிழப்பு இன்னும் மேலும் அதிகரிக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாராயம் அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.